ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன். பட் இது வந்து மைதா யூஸ் பண்ணாமல் பண்ண போகிற பாஸ்தா. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம பாஸ்தா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் ஊரில் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு, செம்ம மழை. ஸோ இந்த சமயத்தில் ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. வீட்டில் பாஸ்தா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு பாஸ்தா செய்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சு இந்த சமயத்தில் பாஸ்தா போட்டுருங்க. பாஸ்தா வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரோட கொஞ்சோண்டு பால் சேர்த்து இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பன்னீரோட பால் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை வடிக்கிட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட கேப்சிகம்மு ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி அதுவும் போட்டுக்குங்க. கொஞ்சமாக பன்னீர் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் அப்பப்போ கொஞ்சம் வாயில் வரும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா சாட்டப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்குங்க. ஒரிகனோ கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன இல்லை. இப்போ இதில் நம்ம இந்த பன்னீரை அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த பாஸ்தா போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான நல்லா டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பெப்பர் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மழை நேரத்தில் நல்லா சுட சுட ஏதாவது சாப்பிட்ணுன்னா நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணுங்கள். இதில் நான் மைதா யூஸ் பண்ணல. மைதாக்கு பதிலாக பன்னீரை அரைச்சி ஊற்றிருக்கேன் பாலோடு சேர்த்து. ஸோ டேஸ்டியான சூப்பரான இந்த பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.